நியாயாதிபதிகளின் காலங்களிலே ஒரு யுத்தம் நடந்தது. சத்ருவின் சேனாபதியாக சிசரா என்பவன் இருந்தான். அவன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின ஒரு காலம். அந்த நாட்களிலே அந்த சத்துரு பலத்தவனாயிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஒரு வல்லமையுள்ள ஒரு சக்தியாக இருந்தான். அவனுடைய சேனாபதி தான் சிசரா. அவன் புறப்பட்டு வருகிறான். இன்றைக்கும் கூட சத்துரு நம்மை விட மாம்சத்தில் வல்லமையில் பலத்தவனாக இருக்கிறான். நம்மை காட்டிலும் அவனுடைய வல்லமை அதிகரிப்பது, அவனுடைய கிரியைகள் அதிகரிப்பது, அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறபடினால ரொம்ப தீவிரமாய் கிரியை செய்கிற ஒரு காலம். இந்த நாட்களில் நாம் அவனை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நாம் சத்ருவின் தலையில் ஆணி அடிக்கக்கூடியவளாய் மாற வேண்டும். சும்மா ஏதோ ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தேன், ஆவில் நிரம்பினேன், நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம போகிறதில்ல. உனக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய சபைக்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு, உன்னுடைய சுகத்திற்கு, உன்னுடைய சமாதானத்திற்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு உனக்கு எதிராக எழும்பியிருக்கிற சத்ருவின் தலையில் நீ ஆணி அடிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? திரும்பி போகணும். இல்லைன்னு சொன்னால் அவன் விரட்டிக்கிட்டே இருப்பான், நீ ஓடிக்கிட்டே இருப்ப. தமிழில் சொல்லுவாங்க, ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு என்னது இலக்காரமாக இருக்கும், தொக்குன்னு சொல்லுவான். அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாய் எல்லாம் சேர்ந்து விரட்டிகிட்டே இருக்கும். அது ஒரு லிமிட்டு போய் தான் ஏரியா வந்த பிறகு தான் என்ன செய்யும்? அது திரும்பும். அப்படி நம்ம ஓடிட்டே இருக்க முடியுமா? சாகிற வரைக்கும் இப்படி ஓடிட்டே இருக்க முடியுமா? பிசாசனுடைய பாலிசி எப்படி தெரியுமா? மிஞ்சினா என்ன செய்வான்? கெஞ்சுவான். கெஞ்சினா மிஞ்சுவான். நீங்கள் பிசாசை கெஞ்சுறீங்களா இல்லாவிட்டா பிசாசை மிஞ்சுறீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற, எனக்கு சொல்லுகிற, சபைக்கு சொல்லுகிற என்னன்னா, இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீங்கள் சத்ருவின் தலையில் என்ன செய்யணும்? ஆணி அடிக்கணும். தரையோட அந்த ஆணி இறங்கணும். அவன் தலையில் அடிக்கிறது மாத்திரமல்ல, அது எங்கே போகணும்? தரையில் உருவ போகணும். அவன் எழும்பக்கூடாது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ காண மாட்டாய். இதுதான் என்ன நடந்துச்சு தெரியுமா? தெபோராள் தீர்க்கதரிசனம் சொல்லி பாராக்குன்னு ஒரு ஆளை கூப்பிடுறா. பாராக்கு வந்துட்டு சொல்கிறான், தீர்க்கதரிசனம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் போக மாட்டேன், நீ வந்தால் என்ன செய்கிறேன்? நான் போகிறேன். பிசாசை வின் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் நீ பெருக்குன்னா நான் பெருக்கும்பாங்க, நான் பெருக்குன்னா நான் பெருக்க முடியாது, நீ பெருக்கு, நீ நான் துவைக்க முடியாது, நீ இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி சத்ருவுக்கு எதிரான போராட்டத்தில் ஜெபம் பண்ணுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் தான் ஜெபம் பண்ணணுமா? நீங்கள் பண்ணுங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு யார் தப்பி போயிடுறா? யார் தப்பி போயிடுறா? சத்ரு தப்பி போயிடுறான். தெபோராள் தீர்க்கதரிசனம் சொல்றா, அவனை கூப்பிட்டு நீ போ, கர்த்தர் உன் கையில் ஒப்புடுக்கிறான். இவன் சொல்றான், இல்லை இல்லை இல்லை, நான் தனியாக போக மாட்டேன், நீ வந்தா என்ன செய்கிறேன்? நான் பாருங்க. அப்பா அவ சொன்னா, சரி நான் வர்றேன், ஆனால் ஜெயிச்சா உனக்கு இந்த மேன்மை என்ன செய்யாது? கிடையாது. ஜெயிச்சா அந்த மேன்மை யாருக்கு? ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன செய்யும்? வருண். இப்படி ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்க. இவன் என்ன நினைச்சதுன்னா நம்ம கையில் தான் ஒப்பு கொடுப்பாருன்னு. யார் கையில்? தெபோராள் நினைச்சது இவன் கூட வருவான், யுத்தம் பண்ணுவான், நம்ம கையில் தான் ஒப்பு கொடுப்பாருன்னு நினைச்சா. ஆனால் அதுக்கு உள்ள மறைஞ்சிருந்த ஸ்திரீ யாரு சொல்லுங்க? இன்னொரு ஆளு. இன்னைக்கு எத்தனையோ சபை வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் வின் பண்ண போகிறது யாரு? வேற ஒரு ஆள், வேற ஒரு சபை வின் பண்ண போகுது. ஸ்திரீ என்றால் சபை. சபை தெபோராள் நினைச்சா தான் ஆக்டிவா ஊழியம் செய்யறோம், அதனால நம்ம சபை தான் ஜெயிக்கணும்னு நினைச்சா, நம்ம தான் வின் பண்ண போறோம், நமக்கு தான் மேன்மை கிடைக்குது. தெபோராள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேனி. தேனி தேனி அது பயங்கர ஷார்ப்பா இருக்கும், கொட்டிரும், ரொம்ப நன்மையான ஊழியம் செய்யும், தேனை சேகரிச்சுட்டு வரும், சேர்த்து வைக்கும், எல்லா விதமான ஊழியம் செய்யக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்பீடான ஊழியம் செய்யறது. அவன் நினைச்சா நமக்கு தான் இந்த மேன்மை கிடைக்க போகுது. அது ஒரு தீர்க்க தரிசனம் மாறி மாறி இன்னொரு ஸ்திரீக்கு கிடைத்து விட்டது. அதனால இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், நம்ம அவங்க ஜெபம் உண்டு இவங்க ஜெபம் உண்டு, அப்படி அல்ல. நீ இன்னைக்கு பிசாசின் தலையில ஆணி என்ன செய்யணும்? அடிக்கணும். உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவி, உன் சபைக்கு விரோதமான ஆவி, உன்னுடைய படிப்புக்கு விரோதமான ஆவி, உன் சமாதானத்துக்கு விரோதமான ஆவி, தொழிலுக்கு விரோதமான ஆவி, வறுமை, தருத்திரம், பிரச்சனை, வியாதி, பலவீனம், சமாதான கேடு, சாபம், இதெல்லாம் உண்டாக்குற ஆவியை பார்த்துட்டு நீ போ நான் போ நீ போ நான் போனா அது போமா? சொல்லுங்க. நீங்க இறங்கணும். அடுத்து பாராக்க கூப்பிட்டாச்சு. பாராக்கு எப்படி தெரியுமா? அவனை கூப்பிட்டு திருக்கேசன் சொன்னா போக மாட்டான். அவன் சொன்னா நீ வந்தா நான் போறேன். அது உண்மைதான். பாராக்னா என்ன அர்த்தம்? மின்னல். மழை வந்தால் தானங்க மின்னல் வரும், சும்மா இருக்கிற நேரத்தில் வராதே. நல்ல வெயில் காலத்தில் மின்னல் வராதே. அது மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு எழுப்புதல் வந்தால் தான் கூட்டத்துக்கு வருவாங்க, எழுப்புதல் வந்தால் தான் முழங்கால் போடுவான், எழுப்புதல் வந்தால் தான் காரியம் ஆகணும்னா ஒரே தமிழில் சொல்லுவாங்க, காரியம் ஆகணும்னா கழுது காலை கூடவே எரிஞ்சுக்குவானா பிடிச்சிக்குவான்னு சொல்லுவாங்க. காரியம் ஆகணும், வியாதி சுகம் ஆகணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடவே மாட்டேன்னா யாக்கோபு. ஆனால் 20 வருஷம் பைபாஸில் போய்கிட்டு இருந்தான், வேற ரூட்டில். பாராக் மின்னல். மழை வந்தால் தான் மின்னல் வரும், மேகம் கருத்தால் தான் இது வரும். சாதகமான சூழ்நிலைகள் வந்தால் தான் பாராக் வருவான். சாதகமோ பாதகமோ உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை நீ பார்த்துட்டு விடக்கூடாது. பாம்பை பார்த்துட்ட, அது உன்னை கொட்டுறதுக்குள்ளே நெறிஞ்சிடணும், ஆட்சி கொண்டு கொளுத்திடணும். உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு ஸ்பிரிட்டுடைய போராட்டம் இருக்குங்கிறது உனக்கு கண்ணுக்கு புலப்படுது, அறிவுக்கு தென்படுது, ஆவியானவர் உனக்கு உணர்த்துறார். ரைட்டு, போடு முழங்கால, அவன் தலையில் ஆணி அடி, அவனை கொளுத்து. அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ எத்தனை வருஷம் இப்படி பயந்து பயந்து ஓட முடியும்? இவங்க 2 பேரும் இப்படி பேசி கடைசியில் யுத்தத்துக்கு வந்தா, யுத்த காலத்தில் பயங்கர சண்டை, சாவு, அடி, கையை காலை வெட்டுறாங்க. சிசரா தப்பிட்டான். இவங்க 2 பேரும் இப்படி புத்தியில் போனா, நீ ஜெயிச்சால் நான் வந்தால், நான் ஜெயித்தால் நீ ஜெயித்தால், எனக்கு தான் மேன்மை உனக்கு தான் மேன்மைன்னா, இந்த போராட்டத்தில் போய் இவங்க யுத்தம் பண்ணா யார் தப்பிட்டா? சிசரா தப்பிட்டான். இன்னைக்கு அநேக வீடுகளில் பிரச்சனை இதுதான். ஜெபம் நடக்கு, பாட்டு பாடுது, பைபிள் ரீடிங் பண்றாங்க, காலையில் ஜெபம் நடக்கு, சாயங்காலம் ஜெபம் நடக்கு, யார் தப்பிடுறா? மெயின் சத்துரு தப்பிடுறான். யுத்தம் நடக்குது, டெய்லி ஒரே ஜபம் தான், காலை ஜபம் மாலை ஜபம், ஒரே பைபிள் ரீடிங், அல்லேலூயா எல்லாம் நடக்குது. ஆனால் சிசரா சிக்க மாட்டேங்கிறான். சிசரா எஸ்கேப். காரணம் என்ன? நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், நீ வந்தா நான் வருவேன், இப்படியே முட்டிக்கிட்டு போனா பிசாசு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். இவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இது ஒன்றும் பெரிய சண்டை இல்லை. எது? பாராக்குக்கும் தெபோராளுக்கும் இருக்கிறது என்ன கிடையாது? சண்டை கிடையாது, ஒரு மனமற்ற தன்மை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ வந்தா வரேன். இப்போ நம்ம கூட சொல்லுவோம், அந்த நீ வரியா, அப்போ நான் போறேன். யூத் கேம்ப் நீ வந்தேன்னு நான் வரேன். நீ யூத் கேம்பில் போய் நீ ஆசீர்வாதம் பெறதுக்கு இதுக்கு ஒரு 7 பேர் வந்தால் தான் நீ வருவியாங்க. கூட்டத்துக்கு நீங்கள் போனால் போகலாம், இல்லைன்னா ஜெபம் வேண்டாம். இங்கே வருவ, அதுக்கு பிறகு நீ ஜெபம் பண்ணுவ, யார் சிக்க மாட்டான்? யார் சிக்க மாட்டான்? சிசரா சிக்க மாட்டான். ஆசீர்வாதம் கிடைக்கும், சோறு கிடைக்கும், வீடு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், கார் கிடைக்கும், வீடு வசதி வாய்ப்பு எல்லாம், மனைவி பிள்ளை புருஷன் கல்யாணம் எல்லாம் நடக்கும். யார் தப்பிடுவா? சிசரா எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். உனக்கு விரோதமான ஆவி தப்பி 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 போகும்.
அதனால தான் காலத்துக்கும் பிரச்சனை, காலத்துக்கும் பிரச்சனை, காலத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்றது அதான். இவன் எஸ்கேப். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஆள்கிட்ட போய் அவன் சிக்கினான். அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் எங்க போனான்? கர்த்தர் வச்சிருந்த வேற ஸ்திரீ ஒன்று இருக்கு, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சபை ஒன்று இருக்கு. யாகேல் அப்படின்னு என்ன பேரு தான்? செம்மறியாடு அப்படின்னு அர்த்தம். யாகேல்னா வெள்ளாடு கிடையாது. என்ன ஆடு? செம்மறியாடு. ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற ஒரு செம்மறி ஆட்டுக்கூட்டம் இருக்கு. இயேசுவுக்கு பைபிள் ஆர்சி பைபிளில் நம்ம பைபிளில் ஆட்டுக்குட்டியானவர், ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுன்னு சொல்லியிருக்கும். ஏன்னா வெள்ளாடு எங்கே போகுது? வெள்ளாடு இடது பக்கத்தில் நிற்கிற கேஸ், அது எங்கே போகுது? நரகத்துக்கு போகிற கேஸ். மத்திய 25 சொல்லப்பட்ட வெள்ளாடு. அப்போ அங்கே இன்னொரு ஆடு நிற்குது. என்ன ஆடு? செம்மறி ஆடு. அது வலது பக்கத்தில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ ஆர்சி பைபிளில் ரொம்ப அழகா இருக்கும். செம்மறி புருவம், செம்மறி ஆட்டுக்குட்டி, சத்தமிடாதது, அப்படியே ஃபாலோ. யாகேல் அப்படின்னா என்னடா? செம்மறி ஆடு. இவ யுத்த காலத்துக்கு போகல, ஆனா கூடாரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தா. உன் கையில கர்த்தர் சத்துருவை கொண்டு இழுத்து கொண்டு வருப்பார். அப்படிதான் தீர்க்கதரிசனம் சொல்லுது. நீ யுத்தத்துக்கு போகவே வேண்டாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுது, கீசோன் பள்ளத்தாக்கிலே நான் அவனை உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவனை நான் இழுத்துட்டு வருவேன்னு சொல்றாரு. ஆனா நீ எங்க இருக்கணும்? நீ எங்க இருக்கணும்? கூடாரத்தில் இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கணும். நீ கர்த்தருடைய கூடாரத்தில் இருந்தா சத்துருவ கர்த்தர் எங்க எழுதிட்டு வருவாரு? அடுத்து கூடாரம். யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான். சத்துருவ உன் கையில் ஒப்பு கொடுக்கணும்னா ஒன்று நீ சபையில் இருக்கணும். சபைக்குள்ள இருந்துட்டு நீ துர்க்குணம் உள்ளவனா இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருந்தாலும் கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும்? குணசாலியா இருக்கணும். அப்பதான் அவனை உன்கிட்ட இழுத்துட்டு வருவாரு. வா, கொரடு போட்டு. கோகு மாகோக பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு. அவன் மூக்கில் தொடர்டு போட்டு இழுத்துட்டு வருவேன் ஆண்டவர் சொல்றாரு. எங்க? மூக்கில் தொடர்டு போட்டு இழுப்பாராம். இழுக்கிற காலங்கள் இருக்கு. அதனால நாம் கூடாரத்தில் சபைக்குள்ள இருந்து, யாகேல் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஸ்திரீ, இல்லாவிட்டால் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய சபை, அதுல இருக்கணும். அடுத்து குணசாலியா இருக்கணும். அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா வந்தா, அங்க இருந்து தப்பி இங்க இருந்து தப்பி பாராக்கு எப்படியாவது கொன்னே பொண்ணு ட்ரை பண்ணான். தெபோரால் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு நம்ம நெஞ்சிடணும், பேர் வாங்கிடணும்னு அவ பண்ணா. இந்த ரெண்டுக்கு நடுவில் இவ இங்க கூடாரத்தில் உட்காந்துட்டே இருக்கா. இயேசுவே, ஆண்டவரே, 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 ஆண்டவரே. வந்தான் ரொம்ப ஒரு பெரிய வல்லமையான பராக்கிரமசாலி. ஓடி வர்றான், ஓடி வர்றான், ஓடி வர்றான், ஓடி இவட்ட விழுந்தான். பாத்தீங்களா? ஒரு வல்லமையான மனுஷன், 900 இருப்பிரதத்தோடு யுத்தத்துக்கு போனவன், பயங்கரமான ஆள். அவனை அப்படியே கர்த்தர் இழுத்துட்டு வந்தார். அவள் கூடாரத்தில் இருந்தாள், குணசாலியாக இருந்தாள். இவன் வந்த உடனே இவனுக்கு ஒரு சமுக்காலத்தை போட்டு மூடினான். சபைக்குள்ள இருந்தா மட்டும் போதாது, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்றேன். ஒன்னு சபையில் இருக்கணும், ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குணசாலி. குணசாலினா அதுல 2 குணம் இருக்கு. உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமம். அதாவது அது என்னது காண்பிக்கனா? வளர்ச்சியை காண்பிக்கிறது. அடுத்து இப்ப அவன் வந்த உடனே அவனை சமுக்காலத்தை போட்டு மூடினாள். நியாயாதிபதிகள் 4:18 வந்த உடனே வா வான்னு சொல்லி உள்ள கொண்டு அவனை சமுக்காலத்தினால் மூடினாள். சமுக்காலம் என்ன? சமுக்காலம் என்னது? சொல்லுங்க, சும்மா பயப்படாம சொல்லுங்க. போர்வை. அப்படியா? அது எல்லாருக்கும் தெரியுமில்ல, பழைய பேர் சமுக்காலம். பைபிள் அர்த்தம், பைபிள் என்ன சொல்லியிருக்கே? சமுக்காலம் என்னது?
சும்மா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் கிடையாது, தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. நேசம் என்னும் சமுக்காலம். உன்னத பாட்டு 3:10 சொல்லியிருக்கு. நேசம் என்னும் சமுக்காலம் அங்கே விரிக்கப்பட்டிருந்தது. அப்படித்தானே? உனக்குள்ளே அன்பு இருந்தா சத்துருவை நொறுக்கலாம். அன்புன்னு சொன்னா 2 இருக்கு. அதுக்கு செயல் ஒன்று இருக்கு. 2வது அன்புன்னா அபிஷேகம். நேசம் என்னும் சமுக்காலம் அங்கே விரித்திருந்தது. அன்பு இருக்கணும். சத்துருவ கத்தருவன் கையில் ஒப்பு கொடுக்கணும்னா அன்புள்ள ஜீவியம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்படித்தானே? அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு சொல்லுங்க, சகலத்தை நம்பும், விசுவாசிக்கும், சகிக்கும், சத்தியத்தில் சந்தோஷப்படும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சினமடையாது, தீங்கு நினையாது. போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அன்பு. அன்புன்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது. யாரையும் நேசிக்கிறது, பல்ல கட்டுறது, பின்னால போறது, லெட்டர் கொடுக்கிறது, அது அன்பல்ல. அது விழுகையின் அடையாளங்கள். அந்த அன்பு நான் பேசல. அன்புன்னு சொன்னா சகோதரனை நேசிப்பது, சத்ருவை நேசிப்பது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு அன்புன்னு சொல்றது சகோதரனை நேசிக்கிறது ஒரு பகுதி, 2வது சத்ருவை நேசிக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அவன் பயங்கர எதிரி. முழு பெண்களை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது, அழிச்சிருவான், வாழ்க்கையை அழிக்கிறவன். அவன் வர்றான், நேசிச்சா. அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் டான் அவர்கள் ஊழியம் எவாஞ்சலிஸ்டா ஊழியம் செய்யும் போது 2 வாலிப பிள்ளைகள் அவருடைய குரூப்ல ஊழியத்துக்கு போனவங்க. அவர் அப்ப நம்ம ஊழியத்தில் இல்லை, ஒரு லீவ் டேல அவங்க ஊழியம் செய்ய போனாங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து. அதில் 2 வாலிப பிள்ளைங்க வேற ஒரு இடத்துல அவங்க பின்தங்கிட்டாங்கன்னா அவங்க ஊழியம் செஞ்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கேதரிங் ஆகணும். இப்போ போகணும்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை. ஆயில் டேங்கர் தான் அந்த பகுதியில் போய்கிட்டு இருந்துச்சான், அமெரிக்கா, அந்த இவங்க ஊழியம் செஞ்ச அமெரிக்க பகுதியில். அப்போ அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் சேரணும். அப்போ 2 வாலிப பிள்ளைங்க ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க திருப்பி அங்கே போகணுன்னா வசதி இல்லை. அப்போது ஆயில் டேங்கரில் தான் போகணும். ஆயில் டேங்கரில் போய் கேட்குறாங்க. அப்போ அவனுங்க இந்த பொண்ணுங்களை பார்த்த உடனே அவங்க தவறான விளக்கம் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கடத்திடலாம், கெடுத்துடலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சீட்டு இல்லை, ஒரு ஆளுக்கு தான் சீட்டு இருக்குன்னு நான். உடனே ஒரு பிள்ளை ஏறிடுச்சு. அடுத்த பிள்ளை அடுத்த வண்டியில் ஏறினா அது அவனை அந்த ஒரு பிள்ளை நின்ன உடனே அவன் ஏற்றிக்கிட்டான். அவங்க மைண்ட் முழுசும் இந்த பிள்ளைகளை தீட்டுப்படுத்தணும், கெடுக்கணும், வாழ்க்கையை தனக்கு கீழ்படுத்தணும் தான். வண்டி போய்கிட்டு இருக்கு. அவன் இதாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதில் வண்டியில் அந்த கிளீனர் வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தானா. எப்படி இருக்கும்? உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏசு இப்படிப்பட்ட கரங்களுக்காக ஆணியிலே சிலுவையில் அறையப்பட்டார். அப்படியே அவன் உட்காந்துட்டான் கம்முன்னு. நம்ம சொல்லுவோமா? சத்ருவை எந்த இடத்துல மடக்கிறாங்க பாருங்க, ஆணி அடிக்கிறான் பாருங்க, அவன் சிந்தையில் அடிச்சா பாருங்க, அவன் அப்படியே ஆஃப் ஆயிட்டான் கம்முன்னு. திருப்பி அதை விற்கணும்னு ட்ரை பண்ணி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டினான். அதுக்குள்ளே அந்த பிள்ளை வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு சுவிசேஷம் சொன்னாங்க. அன்னைக்கு லாரி டிரைவர் என்ன செஞ்சான்? ரட்சிக்கப்பட்டான். நமக்கு அப்படிலாம் செய்ய முடியாது, அந்த லெவலுக்கு இன்னும் நம்ம மெச்சூரிட்டியில் வரல. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உன் கையில் ஒரு சமுக்காலம் இருக்கணும். சத்ருவை ஜெயிக்கணும்னா நீ கூடாரத்தில் இருக்கணும், குணசாலியாக இருக்கணும். 3வது உன் கையில் என்ன இருக்கணும்? நேசம் என்னும் சமுக்காலம் இருக்கணும். நேசம் என்ன? அன்பு. அன்புனா இன்னொரு பகுதியில் அபிஷேகம். ரோமரில் வாசிக்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் 5:5 அப்படித்தானே? அப்ப இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி வரும்போது உனக்குள்ள சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கணும். செய்வனையா அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், தருத்திரமா அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், போராட்டமா அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், கீழ்ப்படியாமையா அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம். பெலிஸ்தர் வந்தாலும் ஜெயிப்பான் தாவீது, அம்மோனியன் வந்தாலும் ஜெயிப்பான், கோலியாத்து வந்தாலும் ஜெயிப்பான், சிங்கம் வந்தாலும் ஜெயிப்பான். அதுக்கு அந்தந்த நேரத்தில் அபிஷேகம் தெரிஞ்சுக்கிறது, ஃபில் பண்ணிக்கிறது.
பார்வோனுடைய சேனை வந்தாலும் ஜெயிப்பான், யார் வந்தாலும் ஜெயிப்பான். ஏன்னா அவன் தலையில உள்ள அபிஷேகம் அந்தந்த நேரத்தில் இறங்கி அவனை ஜெயிக்க வைக்கும். தாவீது தோத்ததா பைபிள்ல கிடையாது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால நமக்கு சரியான ஒரு அன்பு. நீ சத்துருவை ஜெயிக்கணும்னு சொன்னா உனக்கு நேசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அண்ணன் தம்பிட்ட சண்டையை போட்டுட்டு அல்லேலூயா ஆவியில் நிறைஞ்சு 3 மணி நேரம் குதிச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகன். வீட்டில் மாமியார்ட்ட சண்டை, அக்காட்ட சண்டை, தம்பிட்ட சண்டை, அவன்கிட்ட சண்டை, ஊழியக்காரங்கிட்ட சண்டை, பக்கத்து ஊழியக்காரங்கிட்ட சண்டை, ஊழியத்துக்காரங்களுக்கு ஊழியக்காரங்க எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆவில் நிறைஞ்சு சாடி எடுத்து அல்லேலூயா போட்டால் அது ஓசையிடுகிற வெங்கலம் கைத்தாளம் மாதிரி தான் இருக்கும். சும்மா சத்தம் தான். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அடுத்து அவன் உள்ள வர்றான், அவனை ஜெயிக்கணுமே. இப்போ வந்துட்டான், ஒத்தைக்கு மோதுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் இவளை மேற்கொள்ளணும்னு யோசிக்கல, அவன் ஃப்ளாட்டு. கர்த்தர் இந்த தமிழில் ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு. இந்த பூனை எலியை பிடிச்சிருமா, பிடிச்சி அந்த எலியோடைய உயிரை பாதி எடுத்துடும், குற்றுயிராக்கிருமா. குற்றுயிராக்கிட்டு கொல்லாது. இப்போ அதை கொண்டு யாரு முன்னால் போடுறது? குட்டி பூனைக்கு முன்னால் போடுறது. அப்போ இந்த எலி துடிக்கும், ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும், ஒன்றும் முடியாது. இப்போ இந்த குட்டி பூனை என்ன செய்யுது? எதை போய் கடிக்குது? எலியை போய் கடிச்சு சாப்பிட்டு இப்படி ட்ரைனிங் கொடுக்கறது. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து சாத்தான நேரடியாக நம்ம முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டாம அவனை சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டு தான் எங்கே கொண்டு வராரு? யாருக்கிட்ட கொண்டு வராரு? நம்ம கிட்ட கொண்டு வந்து போடுறாரு. மிதி நசுக்கு, நான் நசுக்கிட்டேன், இப்போ வால் மட்டும் இருக்கு, நீ என்ன செய்ய நசுக்கு. இதே மாதிரி தான் அவனை ஜீரோவாக்கி தான் அவனை கொண்டு வந்தார். யார? சிசராவை ஃபுல்லா பேலன்ஸ் நில். அவன் முட்டா போதும் தான் யார் கையில் சிக்கனா? இவ கையில் சிக்கனா. இப்போ இவ வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் கேட்கறான், ஐயோ எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி விடு. தண்ணீரை கேட்டான். அவன் உள்ள வந்துட்டு கேட்கறான், எனக்கு தண்ணி வேணும், குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா. உடனே என்ன கொடுத்தா? உடனே ஓடி போனா பால் துருத்தி எடுத்தா டவால்னு விழுந்து பால் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இது எதை காண்பிக்கிறது? சத்துருவை ஜெயிக்க உனக்கு அன்பு இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும் சொல்லுங்க? வசனம் வேணும். பால் என்பது வசனத்தை காண்பிக்கிறது. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பேதுருலியா? என்ன பேதுரு? 1 2 தெரியாதா? ஒன்னு இப்ப பிரச்சனை இல்லை. 1 பேதுரு 2 3 ஞானப்பால். சத்துரு கேட்கிறான் எனக்கு தண்ணீர் வேணும்னு. அவன் கேட்டது தண்ணி, உலகம். ஆனா இவ கொடுத்தது என்னது? வசனம். சத்துருவை நீ உலகத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. தண்ணீர் உலகத்தை காண்பிக்கிறது, உலக பிரகாரமான தாகத்தை தீர்ப்பது. சத்துருவை நீ ஜெயிக்கணும்னா உன் கையில பால் இருக்கணும், வசனம் இருக்கணும். வெளிப்படுத்தல வாசிங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலையா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தை வச்சு அடி அவன் தலையில சம்மட்டிய. இயேசுவின் நாமத்தினால வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்தவர் நாமத்துல வசனத்தை சொல்லு. வசனத்தை சொல்லி 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 சொல்லி. வசனம் தான் என்னது? நம்முடைய ஆயுதம். வசனம் அப்படித்தானே இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் ஆயுதம், ஆவியின் பட்டயம். 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பாலை எடுத்து கொடுத்தானே வந்தவுடனே பயந்து போய் குடிங்க குடிங்க அப்படிலாம் சொல்லல. குடி. வசனத்தை வச்சு அடிங்க அவனை. அடுத்து இப்ப அவன் வீட்டுக்குள்ள அவன் படுத்துட்டான். பிளாட் முடிஞ்சு போச்சு. அவன் ஆனா சாகல, உயிரோட படுத்திருக்கான். அவன் பெரிய பராக்கிரமசாலி. அவன் கிட்ட நெருங்க முடியாது.
அவன் ஒரு எத்தனையோ யுத்தங்களை பார்த்தவன், பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளை தேசங்களை பார்த்தவன். ஆனா இப்போ சத்ருவை ஜெயிக்க அவ வீட்டில் தேடுறா, என்ன வேணும்? பட்டயத்தை எடுத்து வெட்ட முடியாது, வெட்டும் போது தப்பிட்டானா தொலைஞ்ச கொன்னே விட்டான் அவளை. அதனால அவ வீட்டில் தேடினா, அவ வீட்டில் என்ன இருந்துச்சு? அடுத்து கூடார ஆணி இருந்தது. கூடார ஆணியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அடுத்து தேடினா எது கிடைச்சது? அதை அடிக்கிறதுக்கு சுத்தியல் கிடைச்சது. எல்லா வீட்லையும் தான் பைபிள் இருக்கு, எல்லா வீட்லையும் எல்லாத்தையும் தான் அபிஷேகம் இருக்கு, எல்லாருக்கும் தான் அக்னி இருக்கு, எல்லாரும் தான் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, எல்லாரும் தான் ஊழியம் செய்யறாங்க. அப்ப நம்ம கையிலையும் கூடாரம் இருக்கு, ஆணி இருக்கு, சுத்தியல் இருக்கு. 3 அடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இருந்தது. துணிஞ்சிட்டா. ஒன்னு அவன் சாகணும், இல்லாட்ட யார் சாகணும்? நான் சாகணும். மரணத்துக்கு துணிந்து நிற்கிறவன் தான் ஜெயிப்பான். மரணத்துக்கு துணிந்து போராடுகிற சபை தான் ஜெயிக்கும். அதுதான் ஜீவனுள்ள சபை. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அப்படித்தானே பைபிள்ல இருக்கு. மரணம் நேரிடுகிறதா, சாவா பரவாயில்ல, வா பார்க்கலாம். அவ கையில ஒரு கூடார ஆணி இருந்தது. நம்ம கையில ஒரு ஆணி இருக்கணும். நம்ம கையில ஒரு சுத்தியல் என்ன செய்யணும்? இருக்கணும். கண்மலையை உடைக்கும் சம்மட்டி நம்ம கையில வேணும். நல்ல தெளிவான வசனங்களை நச்சுன்னு அடிக்கணும். உங்க கையில ஆணி இருக்கா? சத்ருவை ஆணி அடிக்கிற அந்த ஆயுதம் இருக்கா? கூடார ஆணி. சும்மா 2 இன்ச் ஆணி கிடையாது. டென்ட் அடிக்கிறது, வச்சா ஒரே அடி. சுத்தியில் அடினா சாதாரண சுத்தியில் கிடையாது. அப்படி கரெக்டா வச்சு அவன் மேல வச்சா முடிச்சிருவான். அப்படித்தானே? கண்ணை கொண்டு போய் இப்படி வச்ச மாதிரி இருந்தா அவன் தெளிவாயிடுவான், ஏதோ நடக்க போகுது. அவ கரெக்டா வச்சுட்டு அதே ஜோர் ஒரே அடி அடிச்சு எங்க அடிச்சாச்சு? முடிந்தது. அவளுக்கு தைரியம் வந்தது. மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. விசுவாசியா இருந்தா உனக்கு தைரியம் இருக்கணும். நீ கோழையா இருக்கக்கூடாது, புலிக்கு பறந்துட்டு பூனையா இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு நீ கிறிஸ்துவ மறுதளிக்கிற கூடியனா இருக்கக்கூடாது. அன்னைக்கு பேதர் ஓடி போனது போலையோ, மறுதளித்தது போலையோ, சபித்தது போலையோ, சத்தியம் பண்ணது போலையோ நீ போகக்கூடாது. அதே பேதர் சொன்னான், உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதான்னு சொன்னான். அப்போ உன்னை கொல்ல போறோம் நாங்களாம், கடைசியில் கொல்லுங்க. நான் எப்படி சாகணும்னு ஆசைப்படுறேன், இவனை சிலுவையில் அறையுங்க நாங்களாம். அவங்க எஜமானை சிலுவையில் அறைஞ்சது போல அறையுங்கள் சொன்னா. சாரி, எஜமான சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, நல்லது. எனக்கு அப்படி அரைஞ்சா அது எனக்கு தகுதியாயிராது. எஜமான் அவர் நேர தொங்கட்டும், என்னை தலைகீழ் அடிங்கன்னு சொன்னாங்க சிலுவையில். அப்படித்தான் மரணத்துக்கு அப்போஸ்தலர்கள் ஜீவனை கொடுத்தாங்க. அப்படியே சிலுவையில் ஜீவனை கொடுத்தாங்க. தலைகளை எக்ஸ் வடிவ சிலுவையில் பேதுரு அடிக்கப்பட்டு மரித்தான் சரித்திரம் சொல்லுகிறார். நம்ம சத்ருவை ஜெயிக்கணும்னா நம்ம கையில் ஒரு ஆணி இருக்கணும், ஒரு ஆயுதம் இருக்கணும், ஒரு அக்னி இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். சத்ருவை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, வின் பண்ற ஒரு அபிஷேகம் அடிக்கணும். சுத்தியில் கையில் வச்சுக்கோ, எப்பவும் கையில் வச்சுக்கோ, ஒரு அபிஷேகத்திலேயே இரு. அடுத்து நீ பயப்படாத. அவனை இழுத்து கொண்டு வந்து ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு இருக்கு. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஸ்திரீ நினைச்சாங்க, இந்த ஸ்திரீ கையில தான் நெஞ்சாரு கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உன் கையில கொண்டு வரும்போது அவனை தலையை நசுக்கி ஒண்ணுமில்லாம கொண்டு வந்து விடுறாரு. ஆனா நம்ம ஆளுங்க இப்பவும் பயப்படுறான். இப்பவும் பிசாசுன ஒண்ணு தோத்திரம் 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 அப்படிங்கிறான். அப்படியா இருக்கிறது? யோசுவாவின் காலத்தில் யோசுவா ஒரு சத்ருவை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சுட்டு அவனை கீழே அவனை கொல்ல போறான். கொல்லும் போது தன் பையனை கூப்பிட்டு சொல்றான், எவா தம்பி இவனை வெட்டு அப்படிமா. அவன் சொல்றான், நான் வெட்ட மாட்டேன். அப்போ சத்ரு கீழே படுத்து கிடப்பான். அவன் சொல்லுவான், நீங்களே கொல்லுங்க, அவனுக்கு அவ்வளவு தைரியம் இல்லைன்னா விட்டுருங்க. யார் சொல்றது? சத்ரு. வாசிங்க. இருக்கா? அப்படி இல்லையா? தப்பா? யோசுவா தானே? யோசுவா இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? யோசுவா தான்.
இல்லைன்னு சொன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுங்க. சத்ருவை ஜெயிச்சுட்டு யோசுவா 10:24 10:24 இது வேற. இது வந்து அவங்க துணிஞ்சு காலில் வைப்பாங்க. வாசிங்க. அவர்களையும் யோசுவாவிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அடைப்பித்து தன்னோட கூட வந்து யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். இது வந்து ஒரு பகுதி. சாரி, நியாயாதிபதிகளில் கிதியோன் தன்னுடைய பையனை பார்த்து சொல்லுவான். தப்பா சொல்லிட்டேன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தன் மூத்த மகனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சீபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விடும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும். கிதியோன் சொல்றான், தன்னுடைய மூத்த மகனாகிய எத்தேரை கூப்பிட்டு சொல்றான், இந்த சத்ருவெல்லாம் நான் வெட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்ப கடைசியில் ஒருத்தர் இருக்கான், இவனை வெட்டு. இவன் சொல்றான், வெட்ட மாட்டேன். இன்னைக்கு சத்ருவை நம்ம கையில கத்தரை ஒப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு அநேகர் மேற்கொள்ள முடியாத அளவுல தான் அதைரியத்தில் இருக்காங்க. தைரியமா இருங்க. யோசுவா தன்னுடைய சேனாதிபதிகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், எல்லாரும் வந்து இந்த சத்ருனுடைய தலையின் மேல கால் வை. எல்லாரும் வந்து நினைச்சாங்க, இன்னைக்கு செஞ்சது போல இனிமேல் எல்லா சத்துருக்களையும் கத்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார்னு சொன்னான். அவங்க எல்லாம் தைரியமா வந்து சத்துருனுடைய கழுத்துல காலை வச்சாங்க. பாருங்க, இந்த பெண்ணு பயப்படவே இல்லை, துணிஞ்சு வந்து அடிச்சு கொன்னுட்டா, ஒரே அடி. ஆனா அப்படினால் அவள் எப்படி மாற்றப்பட்டாள்? ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தெரியுமா? இது புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு கிடைச்சது. நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் யாகில் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. யாகேல் ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இது யாருக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை? தாய் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா பார்த்தீங்களா? அவன் ஒன்னும் யுத்தத்துக்கும் போல, ஒன்னும் போல பூயின்லாம் இல்லை, அருமையா கூடாரத்தில் உட்காந்தே சாதிச்சா. சபைக்குள்ள இரு, கத்தர் சத்துருவை எழுதிட்டு வருவார், நீ கவலைப்படாத. உன் குடும்பத்துக்கு விரோதமான ஆவி, உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவி, வாழ்க்கைக்கு விரோதமான ஆவிகள்லாம் வரும். நீ மாத்திரம் செம்மறியாடா இரு, ஆண்டவருக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு கூட்டமா இரு, கூடாரத்தில் இரு, பயப்படாத, குணசாலியா இரு, உன் கையில் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து. சமுக்காலம் உன் கையில் இருக்கட்டும், வசனம் பால் உன் கையில் இருக்கட்டும், ஆணி கையில் இருக்கட்டும், சுத்தியில் உன் கையில் இருக்கட்டும். சத்துருவ கத்தர் கொண்டு வந்து கையில் கொடுக்கும்போது ஓங்கி அடி. அபிஷேகத்தில் நீ அதை ஜெயிக்கலாம். இந்த கூட்டத்தில் கத்தர் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு விரோதமான வல்லமை, சபைக்கு விரோதமான வல்லமை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆணி அடிக்கப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தான் ஆணி அடிக்கணும். ஆண்டவர் வந்து நீ நில்லு, நான் அடிச்சுட்டு வரேன், நீ மூடிக்கோன்னு சொல்றது இல்லை. நீ இப்போ அடிக்கணும் ஆணிய. உனக்குள்ளே அந்த அபிஷேகம் வரட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, என் தேசத்துக்கு விரோதமான ஆவி என் கையில் ஒப்பு கொடுக்கப்படுமானால் நான் நிச்சயமாய் ஆணி அடிப்பேன். ஆண்டவரே, என் சபைக்கு விரோதமான ஆவி இந்த கூட்டத்தில் என் அபிஷேகத்துக்கு முன்னாலே ஒப்பு கொடுக்கப்படுமானால் நான் ஆணி அடிப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், புருஷனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை இன்றைக்கு நீர் இழுத்து கொண்டு வந்து என் கையில் ஒப்பு கொடுத்தால் இயேசுவின் நாமத்தில் நான் ஆணி அடிப்பேன். அப்படி சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் முழங்கால் போடுங்கள். சில நிமிடங்களில் ஒரு அக்கினி வரட்டும். நீ தேவ சமூகத்துக்கு வந்துட்ட, கூடாரத்துக்கு வந்துட்ட, நீ கூடாரத்துக்கு வந்து விட்டாய். ஆமென். நீ கூடாரத்துக்கு வந்தபடினால் இதே கூடாரத்துக்கு உன்னுடைய சத்துருவையும் கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
எங்கேயோ யுத்தகலத்தில் இருந்ததான சிசரா ஓடி வந்து மடங்கி விழுந்தான். இப்ப நீ முழங்கால் போட்டாகிவிட்டது. உன் சத்துருவை இழுத்து வர வேண்டியது தேவனுடைய ஊழியம். ஆமென், ஆமென். நீ கூடாரத்தில் தரித்திரு. கூடார ஆணியை எடுத்து வைத்துக்கொள், சுத்தியலை எடுத்து வைத்துக்கொள். உன் கையிலே ஒரு சமுக்காலம் இருக்கட்டும், உன் துருத்தியிலே பால் இருக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உன் கையிலே சாத்தானை ஒப்பு கொடுப்பார். அவன் தலையிலே ஆணி அடித்து விட்டு நீ திரும்பி போ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாய். உன் சத்துருவை உன்னிடத்தில் இழுத்துக் கொண்டு வருவேன் என்பது வாக்குத்தத்தம். நீ முழங்கால் போட்டபடினால் உன் சத்துரு உனக்கு முன்பாக முழங்கால் போட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அன்றைக்கு அந்த சிசராவை அவள் இருந்த யாகேல் இருந்த கூடாரத்துக்கே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார். அதுபோல சத்துரு, வியாதி, பலவீனம், வறுமை, தரித்திரம் உன் கூடாரத்தை தேடி வரும். அது உன்னை மேற்கொள்ள அல்ல, அதை நீ மேற்கொள்ளும்படியாகவே கர்த்தர் உன் காலடியில் கொண்டு வருகிறார். ஆமென். உன் வீட்டுக்குள்ளே, உன் ஊழியத்துக்குள்ளே, உன் சபைக்குள்ளே, உன் பிள்ளைகளுக்குள்ளே மரணம், வியாதி, போராட்டம், பிரச்சனை வருகிறது உன்னை மேற்கொள்ள அல்ல. அந்த வல்லமைகள் உன்னிடத்தில் வந்து காலில் விழும். நீ அதை அழிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது உன்னை மேற்கொள்ள கர்த்தர் இழுத்துக் கொண்டு வரவில்லை, அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கவே கொண்டு வந்திருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமான வல்லமைகளை ஆணி அடியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆணி அடியுங்கள். அபிஷேகத்தினால அந்த வல்லமையை மூடுங்கள். ஆமென். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை ஜெயிக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் சிசராவை இழுத்து கொண்டு வந்து இவள் கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்த உடனே இவள் பயந்து போய் வெளியே போய்விடவில்லை. பிரச்சனை வந்தவுடனே கூடாரமாகிய சபையை விட்டு ஓடி போய்விடக் கூடாது. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய்விடக் கூடாது. ஒன்றை நிச்சயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒருபோதும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். அந்த வல்லமை உன் கூடாரத்தில் அடி எடுத்து வைத்ததுன்னா அது உன்னை ஜெயிக்க அல்ல, நீ அதை மிதிக்க. ஹல்லேலூயா. நீ அதை ஜெயிக்க, நீ அதன் மேல் ஆணி அடிக்க. ஹல்லேலூயா. நீ அதை ஜெயிக்கும்படியாகவே கர்த்தர் நியமித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று ஆணி அடியுங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வல்லமை வீட்டுக்குள்ளே வந்து மடங்கி விழுந்த பிறகு நீ எனக்கு தகுதி இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்ல, நீ யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிதர்சனமான உண்மையான யதார்த்தமான ஒரு காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமான, என் சபைக்கு விரோதமான, என் தனிப்பட்ட ஊழியத்துக்கு விரோதமான, முழு சபைக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான மரணம், தருத்தரம், சாபம், போராட்டம், தடைகள், இவைகளை கர்த்தர் ஆணி அடிக்க போறார்னு விசுவாசிக்கிறவங்க முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாதாரணமா நீ ஜெயிக்க முடியாது. சரியான ஒரு கூடார ஆணி, ஒரு சுத்தியலை எடுத்துக்கொள், ஒரு அக்கினி அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். தைரியமாய் சத்துருவை ஆணி அடிப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் ஜெயிக்கும் அபிஷேகம். பேசு, அந்நிய பாஷை பேசு, உன்னை அழைத்தவரோடு பேசு, உன்னை வேறு பிரித்த தேவனோடு பேசு. ஆமென். கர்த்தர் உன் காலடியிலே இந்த கூட்டத்தில் உனக்கு விரோதமான சத்துருவை கொண்டு வந்து கீழே விழ வைக்கும் பொழுது நீ இந்த நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் நீ துர்பாக்கியசாலியாய் மாறிவிடுவாய். யோசுவாவின் சேனாபதிகளைப் போல மாறி சத்துருவை மிதியுங்கள். எல்லாரும் யாகேலை போல மாறி சத்துருவின் தலையிலே ஆணியடியுங்கள். யாரும் தயவு செய்து கிதியோனுடைய பையனை போல யோசித்து விடாய்த்து பயந்து திகிலடைந்து நீங்கள் யோசித்துக் கொண்டு பின்வாங்க வேண்டாம். எழும்புவோம். ஹல்லேலூயா. யாகேலை போல எழும்புவோம். யோசுவாவின் சேனாபதிகளைப் போல எழும்புவோம். இன்றைக்கே சத்துருவை மிதிப்போம். இன்றைக்கே சாத்தானுக்கு முடிவு கட்டுவோம். இப்பொழுதே அபிஷேகத்தினால கொடி ஏற்றுவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. ஏலிமி கடபலா திரே. ரபானியா ரபானா கரப். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ஜெயம் எடுப்பேன் நாம் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். விகாரானியாராத். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துடாமானாகா திடாமானியா. நீங்கள் ஆவியில நிரம்பும் பொழுதே சத்துரு தோற்கடிக்கப்பட்டதை ஆவியிலே உணர்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் அழிக்கப்பட்டதை நீங்கள் ஆவியிலே உணர முடியும். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ribela bala bakara bakatira. Hidabani arabakatira, tidabakara bakatirania. Hallelujah, 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 hallelujah. Amen. எனக்கு என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள், என் தொழில், என் வீடு, என் சமாதானம், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என்னுடைய ஊழியம், இவைகளுக்கு விரோதமான சத்துருவை கர்த்தர் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்தது மாத்திரமல்ல, நான் ஜெயிக்கும்படியாக என் கால்களுக்கு கீழே இழுத்து கொண்டு வந்து இப்பொழுது அவைகளை என் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது சத்தியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயித்தது மாத்திரமல்ல, நீ ஜெயிக்கும்படியாக அதை உன் கால்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை செய்ய. சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா.
சத்துரு தோற்கடிக்கப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. ஓ ரபகதிர பலகதிர. ஹல்லேலூயா. Balakatura balakatiri biri biri ingara maniari bikara. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. ஆம், நான் திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற டைம் அல்ல. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ அபிஷேகத்துல அவன் தலையை நசுக்க வேண்டிய நேரம், ஆவியில நிரம்பி நீ ஆணி அடிக்க வேண்டிய நேரம். ஆமென். இந்த நேரத்தை பயன்படுத்து. இனி நீ போகிற இடமெல்லாம் வெற்றியை நீ காண்பாய். ஹல்லேலூயா. Ibakara balaka tikara balaka tiramani. Hallelujah, hallelujah. Amen. Satan dödü boy, Satan dödü boy, Satan dödü boy radadal. Hallelujah, hallelujah. Satan dödü boy radadal. Satan dödü boy, Satan dödü boy, Satan dödü boy radadal. Hallelujah, hallelujah. Satan dödü boy radadal. Satan dödü boy, Satan dödü boy, Satan dödü boy radadal. Hallelujah, hallelujah. Satan dödü boy radadal.